இப்ப ரபியுல் அவல் வந்துட்டாலே, ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்த வெளிப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மீலாது விழா, மீலாது பெருநாள் அப்டின்லாம் சில இடங்கள்ல போடுறாங்க. அதே மாரி எல்லா முஸ்லீம்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்கலேருந்து இப்ப புது புத்தாடை அணியிறது, புது ட்ரெஸ் போடுறது, இந்த மாரி மீலாது பெருநாள் அப்டின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய வழக்கத்த நீங்க சமூகத்தில பார்க்குறோம். முஸ்லீம்களுக்கு 2 பெருநாள் தான் நம்ம கேள்விப்படுறோம். ஒண்ணு ஈதுல் ரமலானுடைய பெருநாளும், பக்ரீதுடைய பெருநாள் தான் இருக்குது. இது 3வது பெருநாள் அப்படின்னு சொல்லி மீலாது பெருநாள கொண்டாடுறாங்களே, இதுக்கு காரணம் என்ன சார்? காரணம் என்ன கேட்டால், அந்த 2 பெருநாட்களும் கிடைத்தது இந்த பெருநாள் மூலமாகத்தான். இந்த பெருநாள்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் மூலமாகத்தான். அதனால தான். ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? இறைவன் சொன்னதுனால. குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ் சொல்கிறான்ல, அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய அருட்கொடையும் மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த அருட்கொடை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தட்டும். அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக தான் புத்தாடை புனைகிறாங்க, ஊர்வலம் நடத்த. அதுவும் மகிழ்ச்சி தானே. கொடி கட்டுறாங்க, தோரம் கட்டுறாங்க, இதெல்லாம் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. ஒரு வீட்டில் திருமணம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டை எப்படி அலங்காரம் செய்கிறாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க, அப்படி. ஏன் மகிழ்ச்சி உள்ள வீடு அது. இல்லை எல்லா வீடு மாதிரி தான் அது இருக்குன்னு நினைக்கிறாங்க. இல்லை, எப்பவும் போல நம்ம அந்த இருந்தோன்னோ இங்கே, அப்போ நம்ம மகிழ்ச்சியை வெடுப்பேற்றணும். எப்படி ஆகும்? எல்லாம் சொன்னால் மகிழ்ச்சியை வெடுப்பேற்றுங்கண்டு நம்ம எப்பவும் போல சும்மா இருக்கிறோம். அப்போ மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலை. இல்லை, அப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். அப்போ பெருநாள் இருக்குது, 2 பெருநாள். இது 3வது பெருநாள் நமக்கு. ஏன்னா மகிழ்ச்சியாக தான். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கோடான கோடி பெருநாட்களின் குதூகலம் ஒரே ஒரு ரபியுல் அவ்வலுக்கு அர்ப்பணம். ஏன்னா அந்த 2 பெருநாள் கிடைச்சதே இந்த பிறப்பு நாள் தான். இது இல்லைன்னா அந்த 2 பெருநாளே இல்லை. இன்னொன்று, ஒரு குர்ஆனுடைய வசனத்தையும் இங்கே உங்களுக்கு காமிக்கலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன்கிட்ட ஒரு துவா செஞ்சாங்க. ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தம் மினஸ்ஸமா. வானத்திலிருந்து, அதாவது சொர்க்கத்திலிருந்து எங்களுக்கு உணவு தட்டை இறக்கி வைப்பாயாக. தக்கூனலானா ஈதன் லி அவ்வளினா வாஹரினா அப்படின்னு இறக்கி வச்சா எங்களுக்கு, அதாவது முன்னோர்களான எங்களுக்கும் பின்னால் வருகின்ற மக்களுக்கும் அது பெருநாளாக இருக்கும் அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்டா, என்னங்க சொர்க்கத்து உணவு வந்த நாளே பெருநாளாக கொண்டாடப்படுவதற்கு தகுதி இருக்குன்னு சொன்னால், அந்த சொர்க்கத்தையே வாங்கித்தரப்போகிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நாள், வருகை புரிந்த நாள் நிச்சயமாக பெருநாள் தானாங்க. அதனால தான்